வணக்கம் எங்களுடைய அன்பான பிள்ளைகளே. இன்றும் எங்களுடைய பிள்ளைகள் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருப்பது எங்களுக்கு சந்தோஷம். அது மட்டுமல்ல, அழகழகான கைவேலிகளை இன்றும் நாங்கள் ஒரிகம்பாணியில் செய்ய காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஒவ்வொரு கடதாசிகளை எடுத்து ஒவ்வொரு விதமாக நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம். இனி தொடர்ந்து இன்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தானே, உங்களுக்கு கேரட் நாங்கள் செய்திருந்தோம், கேரட் பாட்டி போன்று. ஆகவே உங்களுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வரும், கேரட்டை விரும்பி சாப்பிடக்கூடியது என்னது, யார் இது என்பது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதற்காக இப்போ நாங்கள் 4 சதுரமான ஒரு கடதாசி எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமான அளவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் அதை எடுத்து, அதாவது 2ஆக, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தானே, இது போன்று நாங்கள் பல அமைப்புகள் செய்திருக்கிறோம். ஆகவே 2ஆக எடுத்து மடித்து மீண்டும் ஒரு முறை இதை நாங்கள் மடித்தெடுப்போம். இப்போ பார்த்தீர்களா, இதற்கு பிறகு இனி இதை கொஞ்சமாக நாங்கள் இப்படி, அதாவது நேராக மடித்து இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி கொண்டு மீண்டும் அதை நாங்கள் திருப்பி, இப்போ பாருங்க, இதை மேல் நோக்கி சரியாக நேராக பாருங்க, இந்த நேர்கோடு மேலே சரியாக வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் அழுத்தி, இதோ இப்படி கொஞ்சம் அழுத்தி கொள்ளுங்க. அதே போல் மறுபக்கத்தையும் எடுத்து சரியாக நேராக சரி சமமாக வரக்கூடியவாறு, இதோ பாருங்க, இதை நேராக சரியாக வந்திருக்கிறதான்னு பாருங்க, வரையில். ஆகவே மீண்டும் நாங்கள் அதை எடுத்து மீண்டும் நாங்கள் இதோ இந்த இடத்துல வார மாதிரி, இந்த மூளை வந்து இந்த இடத்துக்கு வார மாதிரி சரியாக நாங்கள் 2 பக்கங்களையும் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதோ பார்த்தீங்களா, இப்படி அழுத்தி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மேல் நோக்கி இப்படி மடிப்போம். இந்த இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் இப்படி சரிவாக இப்படி மடித்துக்கொள்வோம். அதே போல் எதிர்பக்கத்தையும் இதையும் கொஞ்சம் நாங்கள் மடித்தெடுப்போம். சரியா? இதை மற்ற பக்கம் திருப்பி பாருங்க. எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த இடத்தையும் கொஞ்சம் மடித்து விட்டு இப்போ பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு முயல் குட்டி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த முயல் குட்டிக்கு நாங்கள் கண்களை வரையலாம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும், முயலுக்கு வந்து கேரட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். முயல் விரும்பி சாப்பிட்றது இந்த கேரட்டு தான். ஆகவே பாருங்க, இதோ இந்த இடத்துல இப்படி வைத்தா, இதோ இன்னொரு முயல் குட்டியை நாங்கள் எடுக்கிறோம். அதற்கும் கண்களை வரைந்து, இதோ இப்படி மீசியெல்லாம் வரைந்து, அதையும் இந்த கேரட் பக்கம் இப்படி, அதாவது ஒளிந்திருப்பது போல், கேரட்டுக்கு பின்னால் இப்படி இருந்து பார்ப்பது போல் இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இதோ கேரட் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் தானே முயலுக்கு. இதோ பாருங்க எங்களுடைய அன்பான பிள்ளைகளே, எவ்வளவு இலகுவானது இதை செய்வதற்கு. எவ்வளவு பாருங்க, ஒரு பெரிய ஒரு கேரட் பாட்டிக்கு இதோ 2 முயல் குட்டிகள் வந்து இருக்கிறது. அழகா இருக்கு தானே. இனி எங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இது போல நிறைய நாங்க செய்யலாம். போய் வருகிறேன். நன்றி.